நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆவரேஜ் தான். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பிளாஸ்டாக சூப்பர். செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது படம். காமெடி அதான் செகண்ட் ஹாஃபில் தான் காமெடி வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. செகண்ட் ஹாஃப் செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் படத்தை. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை தான் சார். செகண்ட் பார்ட் தான். செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் போரிங்காக தான் போச்சு. புரியலண்ணா, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு சூப்பராக நடிச்சிருக்கேண்ணா. நிஜமாவே அந்த பொண்ணு வந்து சம் ஆக்டிங். படம் வந்து அதான் செகண்ட் ஹாஃப் தான் சூப்பராக இருக்குது. மற்றபடி அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் லேக் ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் போனதே தெரியல. அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபன்னாக போச்சு. பாட்டு அவ்வளோவா இது இல்லை. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். அதான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நல்ல காமெடியும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு செகண்ட் ஹாஃபில். பண்ணியிருக்காப்புல படத்தில் வச்சு நல்லா பக்காவாக இருக்குது. ஒரு குழந்தைகிட்ட பேப்பர் பேனாவை கொடுத்து ஒரு நல்ல கதை எழுதினா கூட அவ்வளோ சூப்பராக எழுதும். ஆனால் இந்த படத்தில் டேரக்டர் இதை எப்படிலாம் மொக்க படமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு கேவலமாக எழுதியிருக்காப்புல. படம் போயிட்டே இருக்கும்போது நான் பக்கத்தில் சொல்கிறேன், அடுத்து இதை நடக்கும் பாரு அப்படின்ற. அவன் பார்க்குறான், அடுத்து இதை நடக்கும் பாரு பார்க்குறான். அண்ணே நீ தீர்க்க தரிசினே அப்படின்னா, மொக்க படம்லாம் இப்படி தானே முடியும், அது முடியுதுன்ற மாதிரி ரொம்ப கேவலமாக. அதாவது படம் ஆரம்பித்த காலவரில் தெரிஞ்சு போச்சு சூற மொக்க படத்தை மாட்டிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு 110 ரூபா கொடுத்து ஒரு மெகா சீரியலை பார்த்துட்டு வந்துருக்கோன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆவரேஜ் தான். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பிளாஸ்டாக சூப்பர். செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது படம். காமெடி அதான் செகண்ட் ஹாஃபில் தான் காமெடி வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. செகண்ட் ஹாஃப் செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் படத்தை. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை தான் சார். செகண்ட் பார்ட் தான். செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் போரிங்காக தான் போச்சு. புரியலண்ணா, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு சூப்பராக நடிச்சிருக்கேண்ணா. நிஜமாவே அந்த பொண்ணு வந்து சம் ஆக்டிங். படம் வந்து அதான் செகண்ட் ஹாஃப் தான் சூப்பராக இருக்குது. மற்றபடி அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் லேக் ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் போனதே தெரியல. அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபன்னாக போச்சு. பாட்டு அவ்வளோவா இது இல்லை. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். அதான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நல்ல காமெடியும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு செகண்ட் ஹாஃபில். 10க்கு ஒரு 6 கொடுக்கலாம். பண்ணியிருக்காப்புல படத்தில் வச்சு நல்லா பக்காவாக இருக்குது. ஒரு குழந்தைகிட்ட பேப்பர் பேனாவை கொடுத்து ஒரு நல்ல கதை எழுதினா கூட அவ்வளோ சூப்பராக எழுதும். ஆனால் இந்த படத்தில் டேரக்டர் இதை எப்படிலாம் மொக்க படமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு கேவலமாக எழுதியிருக்காப்புல. படம் போயிட்டே இருக்கும்போது நான் பக்கத்தில் சொல்கிறேன், அடுத்து இதை நடக்கும் பாரு அப்படின்ற. அவன் பார்க்குறான், அடுத்து இதை நடக்கும் பாரு பார்க்குறான். அண்ணே நீ தீர்க்க தரிசினே அப்படின்னா, மொக்க படம்லாம் இப்படி தானே முடியும், அது முடியுதுன்ற மாதிரி ரொம்ப கேவலமாக. அதாவது படம் ஆரம்பித்த காலவரில் தெரிஞ்சு போச்சு சூற மொக்க படத்தை மாட்டிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு 110 ரூபா கொடுத்து ஒரு மெகா சீரியலை பார்த்துட்டு வந்துருக்கோன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல். வேறு ஒன்றுமே இல்லை. நமக்கு படத்தில் கருணாஸ் வர போர்ஷன் நல்லா இருக்க மாதிரி தெரியும். யாரு கேட்டாலும் சூப்பராக இருக்கணும் கருணாஸ் வர போர்ஷன். படம் காட்டு மொக்கையாக போயிட்டு இருக்கிறதால கருணாஸ் வர போர்ஷன் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தெரியுமே தவிர அதுவும் பெருசால ஒன்றும் கிடையாது. அதான் அது படத்தில் இவனுங்க எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கான். அதாவது ஜப்பானுக்காரன் எதாவது கண்டுபிடிக்கிறான், இவன் எதை கண்டுபிடிச்சிருக்கான்ற மாதிரி ஒரு கேரளா டீச்சரை ட்விஸ்ட்டாக வைக்கிறானு உள்ள. இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் அப்போ படுறா. இப்போ இவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வராங்களா சமரசம் பேச, அங்கே பாரு ஒரு ட்விஸ்ட் நடக்கும் பாரு அப்படின்னு கேரளா டீச்சரை சொல்கிற கரெக்டாக வராங்க. அதே மாதிரி அதான் நம்மளால் ஈஸியாக கணிக்க முடியுது. அடுத்து இதாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டு மொக்க படத்துக்கு என்னென்ன பொருத்த வேணுமோ எல்லாமே உள்ளே இருக்கும். ரொம்ப கேவலமான ஒரு படம். உண்மையிலே சொல்கிறேன், இப்படி ஒரு மொக்க படத்தை பார்க்க அந்த கட்டா குஸ்தின்ற அந்த பேரை கெடுத்து விட்டாங்க இவங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்து அந்த ஆர்வத்தில் உள்ளே வரும். ரொம்ப மோசமாக இருக்குது. உண்மையிலே டேரக்டர் உள்ளே உட்கார வச்சு ப்ரொடியூசரையும் சரி நம்மளையும் சரி குஜிலி மஸ்து பண்ணியிருக்காப்புல. உண்மையிலே கட்டாகுஸ்தி 2 வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றை விடவே பெட்டராக இருந்துச்சு. குடும்ப படங்கள் இப்போ பெருசாக கம்மியாகிட்டே வருது தமிழில். ஒரே வைலன்ஸாக இருக்கும்போது போன வருஷத்துக்கு ஒரு மாமன்னா இந்த வருஷத்துக்கு இந்த படம்னு சொல்லலாம். விஷ்ணு விஷால் ஒரு விஷயத்தில் பாராட்டணும். அவர் வந்து அவரோட ஸ்டார் வேல்யூவை தாண்டி ஹீரோயிசம் காமிக்கணும்னு இல்லாமல் ஹீரோயினுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்து பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்கோப் கொடுத்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி அண்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அதுக்கே அவரை பாராட்டணும். ஐஸ்வர்யலட்சுமியுமே ஃபஸ்ட் பார்ட்டை விட இதில் நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க. நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. அதை விட இதில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு குழந்தைய வர்ற அந்த குட்டி பாப்பாவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஃபைட் நல்லா இருந்துச்சு. விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யலட்சுமி 2 பேருக்குமான அந்த ஃபைட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் ஒரு காமெடி போர்ஷன் வரும், கோட் சீனு. அது சூப்பராக இருந்துச்சு.
தேட்டரில் எல்லாருமே விழுந்து சிரிச்சாங்க. ஃபஸ்ட் பார்ட்டோட கண்டினியூவேஷன் தான் அது எங்கே முடியுதோ அங்கே அதுலேருந்து இது ஆரம்பிக்குது. பெர்ஃபார்மன்ஸு, அதுக்கப்புறம் ஆக்ஷனு, காமெடி எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் பார்ட்டை விட இது பெட்டராகவே இருக்குது. புருஷன் முன்னாடி சண்டைக்குள்ளார 3வது மனுஷன் தலையிடக்கூடாது, அதுதான் ஒன்லைன் மெசேஜ் படத்துலேருந்து. நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் சம்பவகாரி பாட்டு வரும், செகண்ட் ஹாஃபில் ஒரு அப்பா பொண்ணு பாட்டு வரும். 2 பாட்டுமே நல்லா இருந்துச்சு. கேமியோ தான், அவங்க தான் அந்த லாஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் வருவாங்க. கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் தான் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தேட்டரில் வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம். படம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்க. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது டிஃப்ரெண்ட்டு. நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்காக படம் எடுக்க முடியாது, அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் அந்த பார்ட் 1 அதுக்குன்னு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். அதில் பார்ட் 1 அந்த டைம் கொஞ்சம் கான்செப்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ப்ராமிசிங்காகவும் இருந்தது. அது இப்போ இல்லையோன்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீல். நிறைய கேரக்டர்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஏன்னா ஒரு ரம்யா கிருஷ்ணனாக இருக்கட்டும், ஒரு பக்கம் வந்து கருணாகரன், இவங்களோட பொட்டென்ஷியல்லாம் டிஃப்ரெண்ட். அவங்களை இன்னும் சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஒரே எப்படி சொல்கிறது, ஒரு கோடு போட்டு அந்த கோடுக்கு ஏற்ற மாதிரியே படம் போகுது. பட் நமக்கு வந்து அந்த கிராஃப் மேலே கீழே போயிட்டு வந்தால் தான் கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு வந்து விருப்பப்படுற மாதிரி இருக்கும். காமெடியை பற்றி பெருசாக பேசுகிற அளவுக்கு இல்லை. பட் ஆனால் அந்த கிளைமேக்ஸ் டைம்லாம் கொஞ்சம் யோகி பாபா அப்படி இப்படின்னு பிடிச்சி இது பண்ணிட்டாரு. நடுநடுவுலேயே ஓகே தான். பட் ஆனால் காமெடிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு படமும் சொல்ல மாட்டேன். ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதை தான் நான் 10 தடவை பார்த்தாலும் சொல்லுவேன், அவ்வளோதான்.